everyone, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸ் தேடிட்டு இருக்க ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் முன்னான பிரைவேட் காலேஜ் டீடைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் காலேஜஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. சோ கர்நாடகாவுல பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 37 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜோட நேம் என்ன, லொகேஷன் எங்க இருக்கு, ஒரு காலேஜ்லயும் எவ்வளவு சீட் இருக்கு, அந்த காலேஜ் எப்ப எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்ணிருக்காங்க இப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கர்நாடக மாநிலத்துல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆதிச்சுஞ்சனகிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் மாண்டியால தான் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆதிச்சுஞ்சனகிரி யூனிவர்சிட்டி அதோட ஓன் அஃபிலியேட்டோட உங்களுக்கு இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா அஃபிலியேட்ல இருக்கு. சோ இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985ல பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 250 MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர். சோ இதுதான் அந்த காலேஜ். சோ இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்களூர்ல லொகேட் ஆயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் பை ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா 2002ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 250 MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல். கர்நாடக மாநிலத்துல நம்ம தேர்டா பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் தான். சோ இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனஹள்ளி பெங்களூர் ரூரல்ல இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. அஃபிலியேட்டட் பை ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகா வச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 2016ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 250 MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். சோ கர்நாடக மாநிலத்துல நம்பர் 4ஆ இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்-அமீன் மெடிக்கல் காலேஜ் பீஜாப்பூர் விஜயபுரங்கிற இடத்துல தான் இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸோட அஃபிலியேட்டட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 1984லயே இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ ரொம்ப லெகசியான ஒரு பிரைவேட் காலேஜ் தான். சோ MBBS சீட் பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். சோ கர்நாடக மாநிலத்துல நம்ம 5ஆ பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசவேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம பார்க்க போறோம். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரதுர்கா அப்படிங்கிற லொகேஷன்ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பாத்தீங்கன்னா 1999லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ இதுவுமே கொஞ்சம் ஒரு லெகசியான காலேஜ்னே சொல்லலாம். சோ MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள இன்டேக்கன் வச்சிருக்காங்க. சோ MBBS சீட்ஸ். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட டீடைல்ஸ். மாநிலத்துல நம்ம நம்பர் 6ஆ இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். PGS குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இது பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. சோ அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. சோ எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பாத்தீங்கன்னா 2013ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 150 MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்பர் 7ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PGS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தான். எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகரூர் பெங்களூர்ல தான் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அஃபிலியேட் பாத்தீங்கன்னா ஆதிச்சுஞ்சனகிரி யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அஃபிலியேட் ஆயிருக்கு. எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பாத்தீங்கன்னா 2024ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ 250 MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். சோ கர்நாடக மாநிலத்துல நம்பர் 8ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கு. சோ இதுவும் பெங்களூர்ல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. 1980லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க.
கொஞ்சம் லெகசியான காலேஜ்னே சொல்லலாம். சோ MBBS சீட்ஸ் பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்னு வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்பர் 9ல இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சந்திரம்மா தயானந்தா சாகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் தான் இருக்கு. சோ இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரஹோஹள்ளி கனகபுரா ரோடு பெங்களூர்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தயானந்தா சாகர் யூனிவர்சிட்டி பெங்களூரோடயே உங்களுக்கு அப்ளிகேஷன்ல வச்சிருக்காங்க. சோ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2020ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ வந்து டோட்டலா 200 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்பர் 10 நம்ம பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பைன் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் எங்க உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்கோ நகர் பெங்களூர்ல தான் இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு அப்ளிகேஷன்ல ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகா வச்சிருக்காங்க. அதே எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2017ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 200 MBBS சீட் இன்டேக்கனா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நாம பார்க்கக்கூடிய 11th பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபரூக் அகாடமி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தான் பார்க்க போறோம். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபரூக் நகர் மைசூர்ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகா வச்சிருக்காங்க. 2025ல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 100 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MBBS சீட்ஸ் வந்து இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் 12th பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் முல்லர்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான். எங்க லொகேட் ஆயிருக்குன்னா மங்களூர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. எங்க அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அஃபிலியேட் ஆயிருக்கு. அதே 1999ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ரகசியான காலேஜ்னே சொல்லலாம். சோ MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்பர் 13ல நம்ம பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா GR மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் தான். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா இதுவுமே பாத்தீங்கன்னா மங்களூர்ல தான் இருக்கு. உங்களுக்கு ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2021ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். மாநிலத்துல நம்பர் 14ல இருக்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா JJM மெடிக்கல் காலேஜ் தான். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவணகெரேங்கிற இடத்துல தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. 1965லயே உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப லெகசியான காலேஜ்னே சொல்ல, ரொம்ப வருஷமா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்க ஒரு காலேஜ். சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 245 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா MBBS சீட்ஸ் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன்டேக்கனா வச்சிருக்காங்க. சோ இதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்பர் 15ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனஜூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மங்களூர்ல தான் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. 2016ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 200 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம 16ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமகவுடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகா வச்சிருக்காங்க. உங்களுக்கு 1980லயே இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெகசியான காலேஜ்னே சொல்லலாம். சோ ரொம்ப பழமையான காலேஜ்னே சொல்ல முடியும். சோ வந்து இங்க பாத்தீங்கன்னா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கனா வச்சிருக்காங்க இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்பர் 17ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஜா பந்தன்வாஸ் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தான் பார்க்க போறோம். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலபுராஹி பிளேஸ்ல தான் இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு காஜா பந்தன்வாஸ் யூனிவர்சிட்டி ஓன் யூனிவர்சிட்டியோட வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல இருக்காங்க. உங்களுக்கு 2000ல இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 150 MBBS சீட்ஸ் இன்டேக்கன் கொண்ட ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் இது. சோ இது இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம 19ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்னன்னா KVG மெடிக்கல் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா சுல்லியாங்கிற பிளேஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. சோ அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட வச்சிருக்காங்க. சோ 1999ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப வருஷமா பிரைவேட் மெடிக்கல் காலேஜை மெயின்டைன் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டை வச்சிருக்கக்கூடிய
ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம 19ல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாதேவப்ப ராம்பூரா மெடிக்கல் காலேஜ் தான். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலபுராகிங்கிற பிளேஸ்ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல இருக்கு. 1963லயே இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு மிக பழமையான ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். ரொம்ப வருஷமா ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். டோட்டலா 200 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம 20th இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MS ராமையா மெடிக்கல் காலேஜ். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா MS ராமையா யூனிவர்சிட்டி அப்ளைட் சயின்ஸ் ஓன் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். ரொம்ப ரொம்ப பழமையான காலேஜ்னே சொல்லலாம். 1979லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்ப ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரைவேட் காலேஜ் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா MS ராமையா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்பர் 21ல இருக்க அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MVJ மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் தான். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. 1997ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இங்க டோட்டலா உங்களுக்கு 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம 22ல நம்ம பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவோதயா மெடிக்கல் காலேஜ் தான். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராய்ச்சூர்ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. உங்களுக்கு 2002ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 200 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல 23ல இருக்க அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா PES யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா PES யூனிவர்சிட்டி ஓன் யூனிவர்சிட்டியோட இவங்க அஃபிலியேட் பண்ணிருக்காங்க. சோ 2024ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல 24th இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்தகிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் தான். இதுவும் பெங்களூர்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. 2011ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல 25th நம்ம பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SDM காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தர்பாத்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ தர்ம சாஸ்தாலா மஞ்சுநாதேஸ்வரா யூனிவர்சிட்டியோட வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல இருக்காங்க. 2003ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 150 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கன் இருக்கு. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம 26ல பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் தான். இது எங்க உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்மக்குருங்கிற இடத்துலதான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2013ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 250 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு இன்டேக்கனா இருக்கு. சோ இதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். மாநிலத்துல நம்ம 27th பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தகங்கா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தான். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தும்மகுருங்கிற இடத்துலதான் இதுவும் லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கு. 2022ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 200 MBBS சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல 28ல நம்ம பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் விசாலிங்கப்பா மெடிக்கல் காலேஜ் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாகல்கோட்டுங்கிற இடத்துலதான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட தான் அப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 2002ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 250 MBBS மெடிக்கல் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இது இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல 29th நம்ம பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தான். சோ இது எங்க உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னப்பட்னா ராமநகரா இடத்துலதான் இந்த பிரைவேட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. சோ அப்ளிகேஷன் ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகா வச்சிருக்காங்க. 2023ல தான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 150 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடகா மாநிலத்துல நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் 30ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மதுசூதனன் சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் தான் பார்க்க போறோம். சோ இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கபெல்லபுராங்கிற இடத்துலதான் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. சோ ஸ்ரீ சத்யா சாய் யூனிவர்சிட்டி ஃபார் த ஹியூமன் எக்ஸலன்ஸோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட்ல இருக்கு. சோ 2023ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 50 சீட்ஸ் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டேக்கன் இருக்கு. சோ இது இந்த காலேஜோட டீடைல். கர்நாடக மாநிலத்துல நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் 31ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் தான் இருக்கு. சோ இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்களூர்ல தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகோட அப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 2011ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் வச்சக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் இது. சோ இது இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் 32ல இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பட்டேல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. சோ இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாகல்கோட்டுங்கிற இடத்துலதான் இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜ் தான் இது. சோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 2024ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 100 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் 33ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தவனகிரிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 2006ல தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 200 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இது இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம நம்பர் 34ல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டி ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான். இது பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சோ வந்து அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகால வச்சிருக்காங்க. சோ 1963லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப லெகசியான ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னே சொல்லலாம். 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். 35ல நம்ம பார்க்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பையா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவமொக்கா அப்படிங்கிற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகோட அப்ளிகேஷன்ல இருக்கு. 2012ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இன்டேக்கனா இருக்கு. சோ இதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம 36ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்னன்னா தி ஆக்ஸ்போர்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். சோ இதுவுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தேடக்கூடிய ஒரு காலேஜஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகாவோட உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். சோ 2014ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 200 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக்கன் இருக்கு இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல. சோ இதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கர்நாடக மாநிலத்துல நம்ம 37ல இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்னன்னா வைதேகி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர். சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான காலேஜ் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகோட அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 2002ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா 37 பிரைவேட் காலேஜஸ் மட்டும் நம்ம கர்நாடகால இப்ப பாத்திருக்கோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு, காலேஜோட நேம் என்ன, உங்களுக்கு எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, டோட்டலா அந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் இன்டேக்கன் இருக்கு, எந்த யூனிவர்சிட்டியோட அப்ளிகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸுமே நம்ம இப்ப பார்த்தாச்சு. சோ இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்கும். கர்நாடகா மாநிலத்துல உங்களுக்கு மொத்தமா 37 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இது எல்லா பிரைவேட் காலேஜ் சேர்த்து உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு சீட் கர்நாடக மாநிலத்துல பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7045 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டேக்கன் இருக்கு. சோ இது மட்டும் பிரைவேட் காலேஜஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய சீட்டோட
உங்களுக்கு டீடைல்ஸ் தான். சோ நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ல இருந்து அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கோம். சோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம ஸ்டாஃப் ரெடியாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. So thank you for watching.